सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்பவுமே பயனுள்ள சில தகவல்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்போவுமே நம்மளுடைய வார்த்தைக்கும் நம்மளுடைய சொல்லுக்கும் நம்மளுடைய சிந்தனைக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயங்கள் நம்ம எப்போவுமே கேட்டிருப்போம். நான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு சிந்தனைகளில் யோசித்து பார்க்கும்பொழுது இன்றைக்கி ரொம்ப தலை வலிக்குது, எனக்கு ரொம்ப மனசு சரியில்லை, எனக்கு என்னமோ காசே வரலை, எனக்கு என்னமோ இது நடக்கலை அது நடக்கலை, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப இப்படி இருந்துட்டுருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம், உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குது. இதை நோக்கிய என்னுடைய பிரயாணங்களில் என்னுடைய கிளாஸஸ் இன்னைக்கு கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கும். என்னென்னா சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவேன். அதாவது உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும், அதுதான் உண்மை. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க, நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க, ரொம்ப மனசு கவலைப்படுறீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலை முதல்ல மாற்றுங்க. நீங்கள் அடிப்படையாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கோவையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கேஜி மருத்துவமனையோட ஓனர் அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா மனிதன் தான். அந்த மனிதன் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய படைப்பு எப்படின்னு தெரியும். ரொம்ப ரொம்ப அழகான உடலை கொடுத்துருக்கார், ரொம்ப அழகான கண்களை கொடுத்துருக்கார். இந்த உலகத்தில் சாதிக்க பிறந்திருக்கீங்க, பட் ஏன் வரி பண்ணுறீங்க? இன்னொருத்தருக்காக ஏன் வருத்தப்படுறீங்க? ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்குள்ளே ஏன் வலுக்கட்டாமல் நோயை வருத்துக்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்காங்க. பார்த்துக்கிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்னு சொல்லக்கூடியவங்க, மன அழுத்தம், பலவிதமான யோசனை, இது படபடப்பு, ஆன்சைட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய நோய்கள் இருந்துட்டுருக்கு. இதனால் இந்த மனக்கவலை என்ன பண்ணுதுன்னா உடம்பில் இருக்கக்கூடிய எங்கேனும் ஒளிஞ்சுட்டு இருக்கக்கூடிய நோயை கூட அக்ரிவேட் பண்ணி விட்டுறது. என்ன சார் டாக்டராட்ட நிறைய விஷயங்கள் சொல்லின்னு இருக்கு. எஸ், இன்றைக்கி நான் யோகா ஆசிரியராக நிறையா வருஷங்கள் யோகா கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்துருக்கேன். இதை பார்க்கும்பொழுது உண்மையாகவே லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உள்ள சில மாற்றங்களை நீங்கள் செலுத்தணும். இந்த மருந்து நோய்களுக்கு உண்டான மருந்து தான். நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து நோய்களுக்கு உண்டான மருந்து தான். ஆனால் இந்த மனதை திருப்திப்படுத்திட்டீங்க, இந்த மனசுக்கு பீஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் எல்லாமே ஜெயிச்சிடும். நிறையா சம்பாதிக்கிறோம், என் பையன் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், பேரன் நல்லா இருக்கணும். எஸ், நல்லா இருக்கணும் தான், நானும் அதுக்காக ஓடுவேன், நீங்களும் அதுக்காக ஓடுவீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் மனசில் பீஸ்ஃபுல் இருக்கா? மனசில் உண்மையாகவே சந்தோஷம் இருக்கா? நீங்கள் 10 வயசில் 8 வயசில் ஓடி விளையாண்ட மாதிரி ஒரு பெரிய மன திருப்தி இருந்துருக்கா? எல்லாத்தையும் பார்த்து உங்களால் ரசிக்க முடியுதா? எல்லாத்தையும் பார்த்து உங்களால் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள முடியுதா? இவங்க என்ன நினச்சிப்பாளோ, அவள் என்ன நினச்சிப்பாளோ, இவாள் என்ன நினச்சிப்பாளோ, விட்டோம்னா வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயோ இவங்க என்ன கோச்சிக்கிறாங்களே, எல்லா இடத்துலையும் பாலிட்டிக்ஸாக இருக்குது சார், என்னால் முடியவே இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய வருத்தத்தில் இருக்கும்போது லைஃப் சேஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் லைஃப்பை மாற்றி அமைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த தருணம் இல்லைன்னா எந்த தருணமும் கிடையாது. இதுக்காகவே ஜாதகம் பார்க்குறவா நிறைய பேர் இருப்பாள். என்கிட்ட நான் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து சொல்லும்பொழுது அவங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியே பேசிகிட்டு இருப்பாள். அந்த பிளானட்டரி பொசிஷன் என்ன பண்ணுன்னா சனி, ராகு, கேது, செவ்வாய். சனி, ராகு, கேது, செவ்வாய். இதில் சந்திரன் வந்துடுது அப்படின்னு சொன்னால் மனநோய் ஆகிடுறது. இதை ரொம்ப ரொம்ப ஹேண்டில் பண்ணணும், பார்த்து எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த லைஃப்பில் நம்ம எதை பண்ணினாலும் அதில் ஒரு திருப்தி இல்லாமல் போகும். அதாவது அதோட ஏம் இல்லாமல் ஓடின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு வந்துடுறது. இதனால தான் இந்த அற்புதமான கோயில் பிரயாணங்கள்னு சொல்கிறோம். உட்காந்து தியானம் பண்ணுறது, நதிகளுக்கு போகிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கையான இடங்களுக்கு போகிறது, கனெக்ட் வித் த நேச்சர். இந்த நேச்சர் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பிரமாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக ஒரு 20-21 நிமிஷம் ஒதுக்கணும் டெய்லி. அப்படி லைஃப்பில் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் நைட்டு 8 மணிக்கு மேலே ஃபோனை ஆஃப் பண்ணிவிடுவார். சார் ஃபோனே இல்லாமல் வாழ்க்கை நடத்தியிருக்கோம் சார், நான் சேல்ஸில் இருந்திருக்கேன், இங்கே விட்டுட்டு குழந்தைகள்லாம் விட்டு கிளம்பி போவேன் சார், அங்கேருந்து டெலகிராம் போடுவேன், லெட்டர் போடுவேன் சார், அப்படியெல்லாம் என் லைஃப்பில் நடந்திருக்கேன். இப்போ என்ன சார் புதுசாக 8 மணிக்கு மேலே அவசரம் என்ன போயிருக்கு, வீட்டில் தான் இருக்கேன், அப்படி சொந்த பந்தங்கள் இருந்தாலும் வந்துட்டு போகிறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் பார்த்துப்போம், நைட்டு தூக்கத்தை விட என்ன ரொம்ப முக்கியம்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 மணிக்கு மேலே ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருவார். இந்த மாதிரி சில விஷயம், சில ரூல்ஸுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த இயற்கையோட ஒன்றி வாழும் பொழுது மனதில் கவலைகள் இருக்காது. இன்றைக்கி நிறைய கிண்டல்,
கேலி, நகைச்சுவை, பிறரை புண்படுத்துறது, இது போன்ற விஷயங்கள் யதார்த்தமான நம்மளை அறியாமையே பண்ணிட்டு இருப்போம். பிறரை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், பிறரை சில விஷயத்தை நோக்கி நம்ம எடுத்து சொல்லுவோம். அதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இதெல்லாம் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேண்டக்கூடியது, வழிபாடப்படக்கூடியதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம். இதோ 18/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 5ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திரம். இன்றைய திதி பிற்பகல் 12:53 வரை தசமி, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், மகர ராசி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி சனிக்கிழமை எல்லோரும் கோயிலுக்கு போவோம், நவக்கிரகத்தை வழிபடுறது உண்டு. நவக்கிரகத்தில் நான் நிறைய பேர் பார்த்தேன், அதை 7 முறை இப்படி சுற்றி 2 தடவை ரெட்ராக்ரேட்டராக சுற்றுவா. அவசியமாக அனாவசியமாக அது வேண்டாவே வேண்டாம். 9 முறை இப்படி சுற்றினாலே போதும். நம்ம வேண்டி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதும். நவக்கிரகத்தில் வேயுறு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடமேல் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு வேண்டிக்கணும். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ரசனிபியஸ்ச ராகவே கேதவே நமக. நவக்கிரகங்களை ஆராதனை பண்ணி நவக்கிரகங்களை வழிபடும் பொழுது நவக்கிரக தோஷம் நீங்கிறது. அதுதான் உண்மையும் கூட. நவக்கிரக சங்கல்ப அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி எள்ளு பொட்டணும் வீட்டில் கட்டின்னு போய் கருப்பு எள்ளு நல்லெண்ணெயில் முக்கி தலையை சுற்றி அதை அந்த சுட்டி நெருப்பு சுட்டியில் போட்டு சனீஸ்வர பகவானுக்கு நீல புஷ்பம், சங்கு நீல புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுறது, சங்கல்பம் பண்ணுறது ரொம்ப விசேஷ பலன்களை இன்றைய தினத்தில் கொடுக்கும்னு சொல்லலாம். சனிக்கிழமை நாள் பெருமாள் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பு. இன்றைக்கி தசமி ஏகாதசி இருக்கங்காட்டி பெருமாளை ஆராதனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். ஸ்ரீ வாசவி ஜெயந்தி இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமாக வாசவி அம்பாள் கோயிலெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் சுவாமிக்கு நிறைய நிவேத்தியம் பண்ணி ஆராதனை பண்ணி சிறப்பான வாசவி அம்பாள் கோயிலெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பு பார்த்துட்டு நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்கள் புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பணம், குடும்பத்தில் ஏதேனும் பதவி, யாராவது பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, அதுக்காக இன்றைக்கி ஏதேனும் நம்ம இந்த பதவியை பற்றி நிறையா எடுத்து பேசுவோம். இன்றைக்கி நிறையா அரச சார்ந்த விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேச்சுக்கள்லாம் வரும். பாலிட்டிக்ஸ் சம்மந்தமாக நிறையா எடுத்து பேசுவீங்க இன்றைய தினத்தில். நம்ம யார் ஜெயிப்பா, யார் இதில் சக்ஸஸ் பண்ணுவா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நிறைய யூடியூபராக இருந்துருக்கவா அதை பற்றி இன்றைக்கி எடுத்து பேசக்கூடியதாக இருக்கும். அரசாங்க சம்மந்தமாக வீட்டில் கரண்ட்டு வரணும், வீட்டில் தண்ணி வரணும், அதே மாதிரி வீட்டில் இது வரணும் அது வரணும்னு சொல்லிவிட்டு எதிர்பார்த்து அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய செய்திகள் பார்த்துட்டு அந்த செய்திகள் எடுத்து இன்றைய தினத்தில் எடுத்து அதுக்குண்டான கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய தினமாக இருக்கும். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, நான் புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து செயல்படுத்துறது, இது போன்ற காரியங்களில் இன்றைய தினத்தில் ட்விட்டர், எக்ஸ் பக்கம்லாம் ஓப்பன் பண்ணி அதை எடுத்து நீங்கள் சோஷியல் சம்மந்தமான, அதாவது நிறைய எடுத்து சர்வீஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு உண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு. யாராவது ஒரு நபர் உங்கள்கிட்ட பேசும்பொழுது இந்த பதவி ஆசைன்னு காமிச்சு விட்ருவான். அப்படி இல்லைன்னா இந்த பவருக்கு உண்டான விஷயத்தை பற்றி பேசும்பொழுது ரொம்ப பிடிச்சிடும். இந்த தினத்தில் ஆர்மி, நேவி, ஐபிஎஸ், அதே மாதிரி ஐஏஎஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள்லாம் குழந்தைகள்லாம் இன்றைக்கி படிச்சுட்டு நான் அதை ஆகணும் அப்படின்னு விருப்பப்படும் பொழுது அம்மா அப்பா ஓகே சரி டன் அப்படின்னு அதுக்கு உண்டான ஃப்ளாக் காமிப்பாக நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். நம்ம எத்தனையோ மோட்டிவேஷன் பார்த்துருப்போம். அப்பா பார்த்துட்டோம்னா அப்பாவுக்கு மேலே அந்த ஆஃபீஸர் ரேங்க்கு இருக்கிறத நம்ம நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு அம்மா ஒரு இதில் பார்க்கும்போது, ஒரு காணொலியில் பார்க்கும்போது, இந்த பக்கம் ஒரு பெண் ஐஏஎஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ், எனக்கு எவ்வளோ பெருமிதமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கே பார்த்துட்டு இருக்கிற நமக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா சில நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். குழந்தைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வரணுங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினத்தில், பாசிட்டிவான நாளாக தான் இன்றைய தினத்தில் உண்டு. அரசு அதிகாரத்தில் இருந்துருக்க இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை கண்டிப்பாக இடமாற்றங்கள் உண்டு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். வேலையில்
மதிப்பெண்கள் உயரும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமானதாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல பேர் புகழாக இந்த தினத்தில் இருக்கிற குழந்தைகளுடைய மார்க்கு ஒரு பெரிய மன சந்தோஷத்தை பெருமிதமாக சொல்லக்கூடிய தினமாக இந்த தினத்தில் இருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நண்பர்களே, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். நல்ல ஒரு சூழ்நிலைகளில் அமைத்து கொடுக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய தலைமையில் ஒரு பெரிய வெயிட் வச்ச மாதிரியே இருந்துகிட்டு இருக்குது. இந்த பிஸ்னஸுக்கு இந்த அமௌண்ட்டு கொண்டு வரணும், என்ன பண்ணுறது, இந்த அமௌண்ட் வந்து வேணுமே அப்படிங்கிற பல யோசனைகள் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக உடல் ஆரோக்கியத்தை பற்றி இன்றைய தினத்தில் நிறையா இன்றைய தினத்தில் பேசுவீங்க. அதே மாதிரி இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, பிரிண்டிங் சம்மந்தமான இது பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எஜுகேஷன் சம்மந்தமான லைனில் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதிய அட்மிஷன்ஸ் எல்லாம் ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உடம்பு ரொம்ப ஹீட்டான மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். எனக்கு ஹீட் பாடி தான், என்னமோ காய்ச்சல் வந்த மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு யோசனைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக இன்றைய தினத்தில் பார்த்துக்கணும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னா பேர் கெட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருந்துட்டு இருக்கும். யாராவது மூலமாக இவா மூலமாக கெட்டுருமோ, இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்ற பயம் வந்து இருந்துட்டு இருக்கும். அரண்டவருக்கு ரெண்டதெல்லாம் போய் எனக்கு தப்பு பண்ணல, நான் எதுக்கு கவலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டும் கூட இன்றைய தினத்தில். மிதுன ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. யாரையும் எதிர்த்து பண்ண வேண்டாம். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தாத்தா பாட்டா வாளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒரு முக்கியமான விஷயங்கள் வரும்போது அதை தட்டி கழிக்க வேண்டாம். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வேலையெல்லாம் வரும்போது எனக்கு அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பா. அப்படி இல்லை, கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். அதனால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். வெளிநாடு தூர பிரயாணம் உங்களுக்கு லாப பிரயாணமாக மாறும். ரொம்ப பிடித்தவா ரொம்ப தெரிஞ்சவா உங்ககிட்ட பேசுகிறதை தவிர்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அதே மாதிரி பார்த்துட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லதுக்கு செஞ்சால் அவள் தப்பாக புரியறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. முக்கியமான சில விஷயங்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்று விட்டாலும் நாளை ஜெயித்து விடுவேன்ற எண்ணம் இருந்தால் போதும், சக்ஸஸ் தான் உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில இடங்கள் முக்கிய நிகழ்வுகளுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள். பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா போஸ்ட்டு கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி நல்ல ஒரு மதிப்பு மரியாதையான ஒரு பட்டயங்கள் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவா நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல மதிப்பெண்கள் கூடக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா உங்கள் மாஸ்டர்ஸை சந்திப்பீங்க. உங்கள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பதவி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரும். குடும்பத்தில் செல்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணம் வந்துருச்சுன்னா அதை அப்படியே எடுத்து செலவு பண்ணிட வேண்டாம். வீட்டில் கொடுத்து வைங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய அவங்களுக்கும் ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்பாக இயல்பாக பேசி பாருங்கள். நெகட்டிவான விஷயம் இல்லாமல் பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த நேரத்தை காலத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தில். சிம்மராசி அன்பர்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள். அதாவது அற்ப திருஷ்டின்னு சொல்லுவாள். இந்த சின்ன சின்ன திருஷ்டிகள் நம்மளை போட்டு பெரிய விஷயங்களை கெடுத்து விட்டுருவோம்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அப்படித்தான். நீங்கள் சாதாரணமான சில சப்ஜெக்டாக இருக்கும், அதை பெருசாக எடுத்துக்காங்க. சில பேர் பார்க்கிங் இடத்துல பெருசாக சண்டை போட்டுருப்பா. லைட்டாக ஒருத்தர் இப்படி ஓரத்தில் போயிருப்பா, அவாட்ட பெருசாக, அந்த டைம் வேஸ்ட்டு. அதனால் சின்ன சின்ன விஷயம் அல்ப விஷயங்கள்னு சொல்லுவாள். அது சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக எடுத்துக்காங்க, அப்படி விட்டுருங்க. இன்றைக்கி மிகப்பெரிய உயர்ந்த நிலைகள்லாம் உங்களுக்கு உண்டு. இன்றைக்கி ஏர்போர்ட்டில், ரயில்வே ஸ்டேஷனில், அதே மாதிரி முக்கிய இடங்களில், நிகழ்ச்சிகளில் ஒரு சந்திப்பு, அந்த சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூல்யம் கொடுக்கும். ஒரு சந்திப்பை இறைவன் ஏற்படுத்துகிறன்னா அவன் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒன்று காண்பிக்கிறாருன்னு அர்த்தம். அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், பதவி பேர் புகழ் அந்தஸ்து இருந்துட்டு இருக்கும். மிகப்பெரிய துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. அதே சமயத்தில் நல்ல முன்னேற்றங்களும் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி ஏதேனும் ஒரு அப்ளிகேஷன் போடுறது, ஒரு பெரிய நபர்கள்ட்ட இருக்கும்போது ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறது இன்றைக்கி நல்ல
காரியங்கள் இருக்கும். கோயில் சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வருவீர்கள், கோயில்களுக்கு போயிட்டு வருவீர்கள். அப்பா தாத்தா பூர்வீக இடம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்கள் பேசுவீங்க. கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்தில். கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் அவங்க என்ன சார் நன்றி கடன் இல்லையே, நன்றி இல்லையே, என்ன இப்படி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, விட்டு கொடுத்து போயிருங்க, இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், மஸ்ட் பாஸ் திஸ். அதாவது அதை தாண்டி போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் தூரப்பிரயாணம் சம்பந்தமான காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப மன கவலைகளில் இருந்த விஷயங்கள் போயிடும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பதவி பேர் புகழ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். மேடை பேச்சாளராக இருந்துட்டுருக்கோம், அரசியல் பேச்சாளராக இருந்துட்டுருக்கோவா, யூடியூபராக இருந்துருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கோம், வெப் டெவலப்பராக இருந்துருக்கோம், இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி எம்எஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க, மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராகணும்னு நினச்சிட்டு அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து புதிய தொழிலெலாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். லோகோ டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கிரியேட்டிவ் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. காலமும் நேரமும் பொன்னானது, அதை பயன்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் உங்களுக்கு சில அறிவுரைகள் கொடுக்கும்போது அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிறது நல்லது. அது மாதிரி இன்றைய தினத்தில் நல்ல காரியங்கள்லாம் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மகிழ்ச்சிகரமான சில விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவீங்க. இன்றைய தினத்தில் மிகப்பெரிய நபர்கள்ட்ட அவங்க சொல்லி சில ரெஃபரன்ஸ் மூலமாக சில காரியத்தை இவா சொன்னங்காட்டி இந்த கோயில் தரிசனம் சூப்பராக கிடச்சிது, இவா சொன்னங்காட்டி இந்த இடத்துல நமக்கு இது கிடச்சி, இவா சொன்னங்காட்டி இது கிடச்சிது, அது போன்ற காரியங்கள்லாம் நடக்கும். வீடு கட்டின்னு இருக்கோம், இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அந்த காரியம் வெற்றி ஆகும். தோட்டம் தோப்பு இதெல்லாம் வாங்க நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம். ஃப்ரூட் ஷாப் நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, நகை செய்து கொடுத்துட்டு இருக்கிறவங்க, ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப வயசானவாளை கவனமாக பார்த்துக்கணும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல அமோகமான பலன்கள் உண்டு. நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். வீட்டில் கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் வரும். நீயா நானா அதா இதான்ற பெருசுகள்லாம் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும். ஒரு நபரை பற்றி பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. திருமணக்காரி எதிர்பார்த்தவளுக்கு அனுகூல்யம் உண்டு. அம்மா அப்பா ஏதாவது சொன்னால் வேண்டாம், இப்போ வேண்டாம், நோ நெகி, இந்த மாதிரி பல லாங்குவேஜில் தயவு செய்து பேசிடாதீங்க. அவள் நம்மளுக்கு நல்லது தான் சொல்லுவாள், நல்லது தான் சொல்லுவாள், நல்லது தான் சொல்லுவாள். அந்த நல்லது சொல்லும்போது டக்குன்னு அதை கேட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேல் படிப்பெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்துட்டு இருக்கும். வெளிநாடு வெளியூர் தூர பிரதேசம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். வழுக்கிற இடம் மலை சார்ந்த விஷயங்கள் பெரியவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. கீர்த்தி உண்டு. அதே சமயத்தில் கிழங்கு காய்கறி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சந்தையில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய தொழில் பண்ணிட்டு கேட்ரிங் சம்மந்தமாக ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிற வாய்ப்புகள் தேடின்னு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துன்னு கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். தனுசு ராசி அன்பர்களுக்கு மனக்கவலைக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. மகராசி நேயர்களே பாப்பா டென்ஷன் 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 என்னது, பேசாமல் எங்கேயாவது கிராமம் மாதிரி போய்விட்டா சார், நான் எங்கேயாவது மலை சார்ந்த அங்கே போய்விட்டேன், நான் பேசாமல் இமாலயத்துக்கு போயிட்டேன், நான் எப்பா டென்ஷனாகவே இருந்துருக்கு, எனக்கு என்னன்னே தெரில, பார்க்குறேன் அப்படின்னு பல இந்த மாதிரி யோசனைகள்லாம் அப்படி அந்த மூச்சு வாங்கி சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரிலாம் இந்த தினத்தில் யோசிக்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். சில மனசில் தோன்றதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கப்படாது, அதே சமயத்தில் தப்புன்னு நினைக்கப்படாது. இந்த மாதிரி மீடியமாக பேலன்ஸ்டான மைண்ட் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பகலில் தூங்கிட்டா இரவு தூக்கம் வராதுன்னு சொல்கிற மாதிரி இந்த யோசனைகளுக்கு மனசுக்கு ரொம்ப டயத்தை கொடுத்துட்டோம்னா அது போச்சு. அதனால தான் டயத்துக்கு தூங்கு, டயத்துக்கு எந்திரி, இந்த டயத்தை யூட்டிலைஸ் பண்ணி, இந்த டயத்தை கரெக்டாக நேரத்தை பயன்படுத்தின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மனசுக்கு டயத்தையே கொடுக்கக்கூடாது, அது பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி அப்படியே பிரயாணம் பண்ணிக்கிறது நல்லது. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. பணத்தை அதிகமாக இவா கொடுக்குறான்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க, ரொம்ப கவனம் என்பது தேவை. இவா அதை சொல்ல மாட்டான்னு நினச்ச ஒரு விஷயத்தை சொல்லிடாதீங்க தயவுசெய்து, ஏன்னா அவங்க தான் காசு கொடுக்காமல் எல்லாத்துட்டையும் சொல்லிவிடுவாள்.
மகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில். கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயங்கள் இன்றைய தினத்தில் சக்ஸஸாக இருக்குது, ஒரு 20% மைனஸாக இருக்குது. இது மட்டும் கவனம் என்பது தேவை. எப்பா என்ன ஆத்திரம் மூட்டுற மாதிரி பேசுகிறா, என்னப்பா இதுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இரிட்டேஷன்னு சொல்லுவாள். ஒரு 10 பேர் சேர்ந்து பேசுனா எப்படி இருந்துருக்கு, அந்த மாதிரி நீ மட்டும் பேசுப்பா அப்படின்னு ஒரு நபர்கிட்ட மட்டும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பல பேர் பேசினா பிடிக்காது. சில பேர்த்தோட செயல்கள் பார்த்துட்டேன்னா என்ன இப்படி இருந்துருக்கு, அவளை பற்றி எவ்வளோ பெருசாக நினச்சோம் சே அப்படிங்கிற மாதிரி சில காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். முக்கிய நபர்கள் சில பேர் பேசுவீங்க, உங்களுடைய ஹெல்ப் மற்றவங்களுடைய ஹெல்ப் எடுத்து செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், தூர பிரதேசம், இடம் விட்டு இடம் மாற்றம், இது போன்ற விஷயங்களுக்காக போயிட்டு வரதுக்கு கணவர் மனைவிக்கு உண்டான ஆரோக்கியத்தையும் மனைவி கணவருக்கு உண்டான ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் வரன் வரல அப்படின்னு வருத்தப்பட்டவர்களுக்கு வரன்கள் வந்து தீரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் லாப பிரயாணமாக இருக்கும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது. நல்லோர்கள் சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக. பிரசித்தி பெற்ற ஆலயம் போயிட்டு வர்றது மன சந்தோஷத்தை கொடுக்குறதா. ரேக்கி ஹீலிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம். யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அக்குபஞ்சர் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு. மீனராசி நண்பர்களே, எப்பவுமே இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிருந்தா இந்நேரத்துக்கு 10 வீடு கட்டியிருப்பேன். ஆனால் அப்படி இல்லை. மற்றவர்களுக்கு உண்டான சில உபயராசி உங்கள் ராசி, மற்றவர்களுக்கா அப்படி போயின்னு இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பிறருடைய சில செயல்கள் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லதாக இருக்கும், ஆனால் இந்த பொறி வச்சு பிடிப்பான்னு சொல்லுவாள், அந்த மாதிரி சில கேரக்டர்லாம் நிறைய பேர் இருப்பாள். ரொம்ப கவனமாக இருந்துட்டு இருக்கணும். ஒரு விஷயத்தை போட்டு 10 விஷயத்தை வாங்கிப்பா. அதனால் யதார்த்தமாக பேசும்பொழுது யார்கிட்ட பேசுகிறோம், எங்கே பேசுகிறோங்கிற எண்ணத்தை கொண்டு பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய முன்னேற்றம் தரக்கூடியதாக, பதவி பேர் புகழ் அந்தஸ்து தேடி வரக்கூடியதாக இருக்கும். உலோகங்கள் சம்மந்தமாக, பாத்திரம் சம்மந்தமாக, அதே மாதிரி சில ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜோதிட சம்மந்தமாக படிக்கிறது, சில அக்கல்ட் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுத்து தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய கிழக்கு பார்த்து திசையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். சில பேருக்கு சார் கிழக்கு கடல் தான் இருக்குது, அப்போ என்ன இப்போ உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நிறைய விடைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலமாக இன்றைய தினம் உண்டு. ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நம்ம மந்திரங்கள் இருக்குது. இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சப்தம், இதில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறதுங்கிறது தான் உண்மை. மந்திரங்களில் 3 வகையான மந்திரங்களை நம்ம சொல்லப்படுறோம். என்னென்னா, இந்த யாகங்களில் இருக்கக்கூடிய மந்திரம் பார்த்துட்டிங்கன்னா சப்தமாக சொல்லக்கூடிய மந்திரங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓம் சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வசித்திப்பிரத ஆதாரம் வந்தேகம் கணநாயகம் வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குரு மேதேவ சர்வகார்யேஷு சர்வதாம். இந்த மாதிரி மந்திரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மந்திரத்தில் இந்த உச்சாடனம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சில உச்சாடனங்கள்லாம் ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சர்வ விக்னஹரம் தேவ் அப்படி மிருதுவாக இருக்கும். சிலதெல்லாம் பட்டப்பட்டன்னு இருக்கக்கூடிய சில சக்தி மந்திரங்கள் அப்படின்னு இருந்துருக்கு. அந்த சக்தி மந்திரங்கள் சங்கல்ப மந்திரத்திலேயே அந்த அந்த வேகம் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். அகோர வீரபத்ர பைரவ மந்திரங்கள், அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ராவணன் சொன்ன சிவனுக்காக சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள்லாம் பார்த்துட்டுனா சிவதாண்டவ மந்திரம்லாம் ரொம்ப அப்படியே படப்பட்டன்னு அந்த மந்திரங்கள்லாம் இருந்துட்டுருக்கும். இந்த அதிர்வுகள் பார்த்துட்டிங்கன்னா தடைபெற்ற காரியத்தெல்லாம் உடைச்சி எரிஞ்சிடும். அதில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் பவர், அதில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சக்தி நேராக அது வந்து சுப்பீரியர் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய சக்தியாக இருக்கும். அந்த இடத்தையே ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப மிருதுவாக சாந்தமாக சொல்லக்கூடிய சில இதெல்லாம் இருந்துருக்கு. அது எப்படி அப்படின்னா, மெதுவாக நிதானமாக பாராயணம் பண்ணுவாள். பாராயணம்னா 2 வாத்தியார் எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டு மெதுவாக சஹஸ்ரசீர்ஷா பௌருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாசபூமிம் விஸ்வதோ பிரத்வா அத்தியஷ்டதசாங்கு, இப்படி இந்த புருஷ சூக்தம், இந்த மாதிரி சூக்தங்கள்லாம் சொல்லி சுவாமியினுடைய மந்திரங்கள்லாம் சொல்லி சாதாரணமாக இப்போது சீதக்கலபசந்தாமரை போம் பாதச்சிலம்பும் பல இசைப்பாட பொன்னரை ஞானம் பூங்குவில் ஆடையும் வண்ண மலங்கள் வனதர எரிப்ப, இது என்னன்னா தன்னையும் எனர்ஜெட்டிக்காகவும் சுற்றியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வட்டத்துக்கு ஏற்றாற் போல் தன்னை சுற்றி ஒரு வளையம் போட்டு உட்காந்து ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும். இன்னும் ஆழ்ந்து சொல்லக்கூடிய தனக்குண்டான சங்கல்பத்தோடு சொல்லக்கூடியது
மனதார இப்போ நான் உள்ள ஒரு மந்திரம் சொன்னேன், இது எனக்கு நான் இன்னர் ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போகிறதுக்கு என்ன இந்த யூனிவர்சல் கூட கனெக்ட் பண்ணுறது, இந்த பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், மந்திரத்தில் 3 வகையான மந்திரம் சொன்னேன். சப்தத்தோடு சொல்லக்கூடிய மந்திரம், ரொம்ப வேகமாக பட்டன்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி கொண்ட மந்திரங்கள், அதே சமயத்தில் வெளியிலையும் என்னை சுற்றி வளையம் போட்டுக்கிட்டு நான் ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய, என்ன ஒரு ஆனந்த நிலையும் அமைதி நிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம். இன்னொன்று எனக்கு மட்டும் உண்டான இந்த யூனிவர்சல், இந்த பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் பண்ணக்கூடிய மந்திரம். அப்போ நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த வீடை சுத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் லெவல் அதை எடுத்துக்கோங்க. நான் ஒரு காரியத்தை ஜெயிக்கணும், எனக்கு தடங்கள்லாம் போகணும், அந்த வேகத்தை கொடுக்கக்கூடிய, இப்போ அந்த உதாரணத்துக்கு பார்த்தா ஐங்கிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே, இந்த மந்திரமெல்லாம் பாருங்கள், அந்த துர்காம்பாளுடைய மந்திரம், ஜெய ஜெயா மந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சண்டியோமத்தில் கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம், அந்த இடத்தை சுத்திகரிக்க அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறது. அப்போ இந்த வேரியேஷன்ஸ் தெரிஞ்சுண்டு மந்திரங்கள், ஹோமங்கள், கிரியைகள், இந்த ஆத்ம சுத்தி, இந்த விஷயங்கள் தெரிஞ்சுண்டு பண்ணுறது நல்ல பலன்கள் கொடுக்கும் நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி மந்திரங்களை பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது உங்களையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இடத்தையும் சுத்திகரிக்க, பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி மந்திரங்கள் இருக்கணும். என்னமோ நம்ம ஒரு செயலாக செய்யாமல் அர்ப்பணித்து ஒரு காரியத்தில் நம்ம இது பண்ணோம்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். மீண்டும் சந்திப்போம். இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் காசி யாத்திரையில் இருந்துருக்கு. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, காசி யாத்திரையில் நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9790991004. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம். உங்கள் ஜோதிஷாச்சார் ஜோதிர் சாம்ராட் மகேஷ்.